இப்போ இது பார்த்தீங்கன்னா வெள்ளை மரம். வெள்ளை மரமா? மரத்தில் வந்து இதில் கலர்ஸ் அதிகமாக இருக்காது. அப்புறம் இப்படி மஞ்சள் இருக்குது. அதான் கலர் நம்ம அந்த வார்னிஷில் வந்து கலரை தேய்ச்சி அது கொஞ்சம் அதிகமாக நம்ம அப்படி கலர் மாதிரி கொடுக்குறது. அது ஆக்சுவலாக இது வந்து நேச்சுரல் கலர் கிடையாது. இது நேச்சுரல் கலர் கிடையாது. இப்போ ஆடி வந்துருச்சு, ஆடியில் நீங்கள் எடுக்கலாம். இல்லை வந்து தீபாவளி வருது, நியூ இயர் வருது, இல்லை உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு ஒரு ஃபர்னிச்சர் எடுக்கிறேன், இல்லை அப்ளையன்ஸ் எடுக்கிறேன், ஸ்மால் அப்ளையன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நோட் பண்ணணும். 4000 ரூபாய்க்கு பெட் இருக்குது, 5000 ரூபாய்க்கு பெட் இருக்குது, 6000 ரூபாய்க்கு பெட் இருக்குது அப்படிங்கிறாங்க. 4000 ரூபாய்க்கு பெட் இருக்குது, ஆனால் உள்ளே என்ன இருக்குது? பெட்டு அது ஃபோம் பெட் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது மெயின் முக்கியம். கையில் வச்சுருக்கானே இது பேர் வந்து ஈபி ஷீட்டுன்னு வாங்க. இது வந்து இந்த தெர்மோகோலுக்காக வந்து இப்போ பேக்கிங்லலாம் வரும். ஆமாம், தெர்மோகோல் இருக்குது. இந்த தெர்மோகோல் தான் பாதி பெட்டுக்குள்ளேயே இருக்கும். மேலே 1 இன்ச்சு ஃபோம் இருக்கும், கீழே 1 இன்ச்சு ஃபோம் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இது வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த பெட்டை நீங்கள் தூக்குனீங்கன்னாவே ரொம்ப தக்கையாக இருக்கும். எந்த ஃப்ரிட்ஜ் நல்ல ஃப்ரிட்ஜுன்னு நிறையா கஸ்டமர் கேட்பாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோன்னா கம்ப்ளைண்ட் ரைஸோ வரும் கண்டிப்பாக. எலக்ட்ரானிக்ஸ்லாம் நம்ம இதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் வராதுன்னா சொல்லலாம் முடியாது, ஏதோ வரும். அப்படி வந்துச்சுன்னா எந்த கம்பெனிக்காரங்க நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து சர்வீஸ் பண்ணுவாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ பீரோன்னு பார்த்தாச்சுன்னா எல்லாருமே வந்து 6 அடி பீரோ 5 அடி பீரோ இதை தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த 6 அடி பீரோலேயே கட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. கட் சைஸா? இது வந்து அகலமே வந்து 34 இன்ச்சஸ் தான் வரும். சரி. உள்ள அகலம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் வரும். 12 1 அடி தான். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப மெலிசான பேப்பர் வெயிட். இது வந்து பேசிக் மாடல். இது வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் டாட்டட் பெயிண்ட். இது வந்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது மெட்டல் ஃபினிஷிங். இந்த பெயிண்டிங்கோட வித்தியாசமாக இருக்கும். மாதிரி இது வந்து 38 இன்ச்சஸ், உள்ள இருக்கிறது வந்து 18 இன்ச்சஸ் வரும். கவர்மெண்ட்டு 100 ஏசி தயார் பண்ணியாச்சுன்னா 90 ஏசி இன்வெர்டர் ஏசி தான் தயார் பண்ண வைக்கும். பாதி பிராண்டு நான் இன்வெர்டர் தயார் பண்ணுறதே இல்லை. ஒரு சில பிராண்ட் மட்டும் தான் நான் இன்வெர்டரே தயார் பண்ணுறாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா இன்வெர்ட்ரு கரெக்டான சைஸில் ரூமில் போடணும். ஏன்னா அது வந்து வேரியபிள் ஸ்பீடு. ஃபஸ்ட் எடுத்தோன்னா 1.5 டன் மாதிரி ஓடும். 1.5 டன் போட்டிங்கன்னா அந்த ரூம் டெம்பரேச்சர் கரெக்டாக வந்தோடனே அது 1.25 டன்னாக மாறும். அடுத்து 1 டன்னாக மாறும். கடைசியில் நீங்கள் ஆஃப் பண்ணாமல் ஓடிச்சல கடைசியில் இது வெறும் 440 வாட்ஸில் ஓடும். கட்டில் என்ன ரேட்டு? 12,500. இது என்ன ரேட்டு? 15,000 ரூபாவா? அங்கே இந்த ரேட்டு தராங்க, இங்கே இந்த ரேட்டு தராங்க, நீ என்ன ரேட்டு தான். பட் அப்படி பேசிச்சுலாம் வந்து என்ன இதுனா கமர்ஷியலாக நம்ம போயிட வேண்டியது. இப்போ கமர்ஷியலாக அதை விட இன்னொன்று வந்துட்டு இருக்கு, ஃப்ரீ டெலிவரி உங்கள் வீடியோ கொண்டு தந்துடுவோம் எடுத்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. ஏங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த வண்டியும் தண்ணியில் ஓடல, எல்லாம் பெட்ரோலில் ஓடுது, டீசலில் ஓடுது. ஒரு டிரைவருக்கு லேபர் கொடுக்க வேண்டியது இருக்குது. எல்லாமே காசு தான். உங்கள் பொருளை அதை வச்சு தான் டெலிவரி ஃப்ரீ பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிலாஸ். இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கட்டில், மெத்தை இது எல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் இங்கே வாங்கினாலும் மட்டும் கிடையாது, எங்கே வாங்கினாலும் சரி, அதாவது ஃபர்னிச்சர் ஆகிடும் சரி, அப்ளையன்ஸாக சரி, எங்கே வாங்கினாலும் சரி இப்படி தான் வாங்கணும். அதாவது இந்த விஷயங்கள் இந்த ஃபர்னிச்சரில் இருக்குது, இல்லை வந்து அப்ளையன்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த வீடியோ ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இதை வந்து யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருக்க கூட முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ மூலிமா இந்த விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அது ஹார்ட் அண்ட் மணி, நம்ம எந்தளவு கஷ்டப்பட்டு எப்படி வாங்கணுன்றது, எப்படி வாங்கியிருப்போம், அதெல்லாம் நமக்கு விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயங்களை பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ. ஸோ ஃபர்னிச்சர் அது போக நிறைய விஷயங்கள் வாங்குவீங்க, அதாவது நோம்பி நொடிகள் வருது, நிறைய வாங்குவீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் வாங்கலாமா வேணாமான்றது. ஸோ என்னென்ன இருக்குது, என்னென்ன சொல்கிறாங்க, என்ன ஏது தெளிவாக வாட்ச் பண்ணுங்கள். பொதுவாக நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒன்று இப்போ ஆடி வந்துருச்சு, ஆடியில் நீங்கள் எடுக்கலாம், இல்லை வந்து தீபாவளி வருது, நியூ இயர் வருது, இல்லை உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு ஒரு ஃபர்னிச்சர் எடுக்கிறேன், இல்லை அப்ளையன்ஸ் எடுக்கிறேன், ஸ்மால் அப்ளையன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன காரணம்னா ஒரு அனுபவம் உள்ளவர்கிட்ட நம்ம கேட்டால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் சொல்லித்தர முடியும். சொல்லித்தரதுக்கும் எல்லாம் குறைவு தான். ஆமாம், சொல்லித்தர எல்லாமே வந்து லேர்னிங் லெசன்ஸ். அதாவது சொல்லுவாங்க, கட்டுறது கையளவு கல்லாது உலகளவுன்னுவாங்க. நானும் இன்ன வரைக்கும் நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாமே நானும் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இல்லை, 25 வருஷம் ஃபீல்டில் இருந்தாலும் இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம். நாங்களும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக இவ்வளோதான் விஷயம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நம்ம பேர், நம்ம இடம், என்ன பண்ணுறோம்? நான் வந்து ஜெஃபர்சன், திருவொற்றியூரில் வந்து 25 இயர்ஸாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட், ஃபர்னிச்சர்ஸு, வெசில்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு எல்லாமே மொத்தமாக ஒரு கல்யாணத்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கலாம். கல்யாணத்துக்கு இல்லை, நீங்கள் நார்மலாக வந்து என்னோடய கடைக்கு வந்து பார்த்தாவே இது வந்து ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக நாங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஃபாதர், நான் எல்லாமே
அப்படி ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அனுபவம் தான் இதில் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். என்ன அப்படி ஷேர் பண்ணுறேன்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் கட்டில் மெத்த எடுக்க போவீங்க இல்லையா? சில பேருக்கு டவுட்டாக இருக்கும், சில பேருக்கு டவுட்டே இன்னும் டவுட்டாக இருக்கும். அதாவது டீக்கு தான் கொடுக்குறாங்களா, இல்லை அவங்க சொல்கிற வுட்டு இருக்குமா, இல்லை பாலிஷில் மெருகேற்றி கொடுத்துருவாங்களா, இல்லை நாங்கள் எப்படி தான் பார்த்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். நான் இப்போ கட்டில் சம்மந்தப்பட்டதுக்கு வந்துடுவோண்ணே. கண்டிப்பாக அந்த கட்டில்ன்றது அது எந்த அளவுக்கு நம்ம எப்படி பார்த்து வாங்கணும், என்னென்ன இருக்குது, அதில் என்ன மெரிச்சு டிமெரிட்ஸில் இருக்குது. நீங்கள் உங்கள் கடையிலேயே பார்த்தீங்கன்னா இத்தனை கட்டில் வச்சுருக்கீங்க. ஆமாம். இப்போது இது எந்தெந்த ஏரியாவிலேருந்து வந்தது, எந்தெந்த ஏரியாவுக்கு எப்படி கட்டிலோட டிசைன் இருக்கும்? இப்போ நாங்கள் வந்து நம்ம இப்போ சென்னை பேஸுங்கிறனால என்கிட்ட 70% நம்ம சென்னை பேஸ் கட்டில் தான் இருக்கும். ஓகே. இதில் ஒரு சிலது வந்து நம்ம பட்ஜெட் வைஸ் பார்க்கச்சில வெளியூர்லேருந்து இப்போ நாகர்கோவில் கட்டில், அதே மாதிரி மயிலாடுதுறை கட்டில், இந்த மாதிரி சில கட்டிலெலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மரம். ஓகே. இந்த மரம்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு நேச்சுரல் கலரு. நேச்சுரல் கலரு எல்லாமே சிஎம்சி மெஷினில் வச்சு செதுக்குனது. இது வந்து 1 இன்ச் பலகை கட்டில்னுவோம். ஓகே. சைடில் கால் பார்த்தீங்கன்னா 4க்கு 4 கால் இந்த மாதிரி கொடுத்து இது ஒரு டைப் ஆஃப் நல்ல டாப் குவாலிட்டியில் இதெல்லாம் வரும். ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா வெள்ளை மரமா? ஆமாம். மரத்தில் வந்து இதில் கலர்ஸ் அதிகமாக இருக்காது. அப்புறம் இப்படி மஞ்சள் இருக்குது. அதான் கலர் நம்ம அந்த வார்னிஷில் வந்து கலரை தேய்ச்சி அது கொஞ்சம் அதிகமாக நம்ம அப்படி கலர் மாதிரி கொடுக்குறது. அது ஆக்சுவலாக இது வந்து நேச்சுரல் கலர் கிடையாது. இது நேச்சுரல் கலர் கிடையாது. ஓகே. இதில் கொஞ்சம் அந்த இதில் கலரை ஆட் பண்ணி விடுறது. இப்போ இதெல்லாம் வந்து நேச்சுரல். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல். ஓகே. ஃபுல்லா ராஜா காலத்து மாதிரி ஃபுல்லா மிஷின். இது எல்லாமே நம்ம கையில செதுக்குறதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் சிஎம்சி மிஷின்ல கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன டிசைன் கேக்குறீங்களோ அந்த டிசைன்ல வந்து உங்களுக்கு செதுக்கி கொடுத்துரும். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி இதெல்லாம் வந்து எம்டிஎஃப் கட்டெல்லாம் வந்து இம்போர்ட்டட் டைப்ல இருந்துச்சு. நீங்க சொன்ன அந்த அட்டை இதெல்லாம் வந்து வெறும் எம்டிஎஃப் அட்டை தான். இதெல்லாம் பின்னாடி பிளேவுட் மேல அந்த அட்டையை மோல்டு பண்ணி, அதான் நம்ம பரிச்சை எழுதுறவங்கள அந்த அட்டையை மோல்டு பண்ணி அதில் குஷன் பண்ணி இது ஒரு டிசைனிங் மாதிரி கொண்டு வந்துடுறது. இதுதான். ஓகே. பட் இப்போ இத்தனை வெரைட்டிஸ் காட்டுறீங்க. இப்போ இது நீங்கள் கேட்டிங்கல்ல, இது நாகர்கோவில் கட்டில். இது வந்து நாகர்கோவில் பாட்டனு. இது எங்களுக்கு வார்னிஷ் போடாமல் அங்கேருந்து வரும். நாங்கள் இங்கே வார்னிஷ் போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மற்றதுக்கெல்லாம் வந்து பிளேவுட் தனியாக வரும். சரி. இதெல்லாம் வந்து கீழே ஒரே பீஸாகவே வந்துடும். ஆமாம். ஒரே ஸ்கொயர். இது வந்து நம்ம ஒரு பாட்டனே கிடையாது. இதெல்லாம் நாகர்கோவில் பாட்டன். ஓ, இது எல்லாமே இந்த மாதிரி கட்டில் இருந்துன்னா நாகர்கோவில். ஆமா. ஓகே. இது வந்து மகாகனி மரம். இது இப்போ வந்து நீங்க கேரளா சைடு, இப்போ நம்ம ஊர்லயே நிறைய பேர் அக்ரிகல்ச்சர்ல வந்து இந்த மகாகனி மரத்தை தான் நட்டுறாங்க. ஏன்னா இதான் சீக்கிரமா ஈல்டு, சீக்கிரமா வளர்ந்து சீக்கிரமா வருமானம் தருதுன்னு சொல்லி தான் தர்றாங்க. ஓகே. இப்போ தேக்கெல்லாம் வந்து வெளியூர்ல இருந்து வெட்டி வருது. நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு தேக்கு கிடையாது. இப்போ இந்த மகாகனி மரம் தான் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் அதிகமாக யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்டு கொஞ்சம் வச்சிருக்காங்கன்னா சுற்றி வந்து இந்த மகாகனி மரத்தை தான் வைக்கிறாங்க. இது ஒரு 5-6 வருஷத்துல ஈல்ட் ஆயிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து ஒரு நண்பர்கிட்ட இருந்து நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். மயிலாடுதுறை. ஆமாம். இதுலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி பேசுவாங்கன்னு ஆச்சுன்னா பூவரசு மரம், பலா, வேங்க இது 3 கலந்து அவங்க அந்த வாஸ்து பிரகாரம் செய்யறது. வாஸ்துன்னா அது வாஸ்துல இருக்கணும். அந்த மரம், இந்த 3 மரமும் இருக்கணும். மெயினாக பலாலாம் இருக்கணும். அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்து அந்த மர பீரோலாம் வரும். மர பீரோலையும் கண்டிப்பாக அந்த பலாலாம் வரணும் அப்படின்வாங்க. ஸோ அவங்களது ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன். இந்த மாதிரி எதுக்காக நம்ம இது வெளியூர்லேருந்து எடுக்கிறோம் ஆச்சுன்னா அங்கேருந்து எடுக்கச்சில இது ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாக கொடுக்க முடியும். ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளேயே கொடுத்துடலாம். ஓகே. ஒரு 12,500 கொடுத்துடலாம். இந்த மாதிரி வெளியிலேருந்து எடுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுத்துடலாம். 5,000 ரூபாய்க்கு. அங்கே நான் இந்த நாகர்கோவில் மரம்லாம் வந்து 12,500 கொடுத்துடலாம். அதெல்லாம் எது இந்த மரம்? ஆமாம். இது இந்த கட்டில் இந்த மரம் இல்லை, கட்டில். இந்த கட்டில் உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தந்துடலாம். ஓகே. 12,000 ரூபாய்க்கு. 12,000 ரூபாய்க்கு கொடுத்தோம். சரி, ஓகே. இப்போ இத்தனை டிஃப்ரெண்ட் சொல்றீங்க. ஆமாம். எனக்கே வந்து குழப்புது. நாகர்கோவில்ன்றீங்க, மயிலாடுதுறைன்றீங்க, இது மஞ்சள் பூசுன்றீங்க, இது நேச்சுரல்ன்றீங்க. இதில் எது பெஸ்ட்டுன்னு நான் கேட்குறேன். பெஸ்ட் அப்படின்னு ஆச்சுன்னா டீ கூடு தாங்க. டீ கூடில் வந்து ஒரு காலத்தில் வந்து பர்மா டீக்குன்னு பயங்கரமாக ஃபெமிலியராக பேசுவாங்க. ஆனால் பர்மாவில் மரம் வெட்டுறதை நிற்பாட்டியே வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்போ பர்மா டீக்கு எங்க பர்மாவில் மரம் வெட்டுறதே விட்டாச்சுங்க. அதெல்லாம் அப்பயே இது பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆப்பிரிக்கால இருந்து தான் நம்மளுக்கு வெட்டி வருது. ஓகே. அது வெட்டி நேராக எந்த துறைமுகத்துக்கு வருதுன்னா நேராக தூத்துக்குடி துறைமுகம். அங்கேருந்து அதை செங்கோட்டைக்கு போயிட்டு அங்கேருந்து அறுத்து தான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து மரம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. பர்மா டீக் இல்லை, அதான் இப்போ கானா, லைபீரியா இதெல்லாம் ஒரு நாடு பேரை சொல்றது தான். ஓகே. ஓகே. அந்த நாட்டில் அந்த நாட்டில் இருக்க மரம் ஒரு சில மரத்தில் வந்து தேக்கில் வந்து ஆயிலிஷ் அதிகமாக இருக்கும். அந்த வாசனை இருக்கும். சில இதில் ஆயிலிஷ் இருக்காது. ஸோ அது வந்து
அதை வச்சு தான் அந்த குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. லைபீரியா டீக்கு, கானா டீக்கு, நைஜீரியா டீக்குன்ட்டு. ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து ஆப்பிரிக்கா காட்டிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து மரம் வருது. சூப்பர். அப்போ நம்ம தேடி எடுக்கிறதே இவ்வளோ விஷயங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அந்த டிசைனிங் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் டிசைனிங். ஓகே. அது எல்லாமே அந்த ஒரே பலகை ஒரு 2-3 பலகை அதில் சேர்த்து அதை சிஎம்சி மிஷினில் கொடுத்து நாங்கள் இப்படி செதுக்கி இருக்கிறது. இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் நேரில் வந்து பார்த்தாச்சுன்னா மட்டும்தான் இதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஒரு வீடியோலையோ ஒரு ஃபோட்டோலையோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியுமான்னு ஆச்சுன்னா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது கரெக்ட். நீங்கள் அதை நேரில் வந்து பார்க்கணும். நீங்கள் இப்போ கட்டிலில் இவ்வளோ விஷயமா இல்லை இன்னும் இருக்கா? எங்க இன்னும் அது பேசிக்கிட்டே போகலாங்க. இது ஒரு பெரிய புக்கு. அதை சொல்கிறேன். அது நீங்கள் அது எந்த மாதிரி கட்டில் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், நீங்கள் அது சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி. இப்போது இந்த சைடில் இருக்குது, இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தாச்சுன்னா 4 இன்ச்சஸ்ஸு, சைடில் பார்த்தாச்சுன்னா 4 இன்ச் இருக்கும். இது 4க்கு 4 மரம் போட்டிருப்போம். இதே நீங்கள் ஃபோட்டோவில் வேறு இதில் எப்படி செய்வோம்னா 4 இன்ச்சு, பின்னாடி வந்து 2 இன்ச்சு காமிப்போம். இல்லாட்டி ஃப்ரண்ட்ல 2 இன்ச்சு காமிப்போம், சைடில் 4 இன்ச்சு காமிப்போம். ஸோ அப்போ வந்து 4க்கு 2 மரம் அப்படி போடுச்சல வந்து இதோட குழி கணக்கே வந்து கம்மியாகும். மரம் பெருசாக போக தான் குழி ரேட் அதிகம். அது பீஸ் போட 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 அந்த வேஸ்டேஜஸ் வர 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 அதோட ரேட்டு கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதோட ரேட்டு வேறு. அது 4க்கு 2 போட்டிங்கன்னா அப்படி ஒரு 1000 ரூபா 1200 கம்மியாக வரும். இப்போ கீழே இருக்க அந்த பிளேவுட் 1/2 இன்ச் பிளேவுட், இப்போ இதெல்லாம் 3/4 இன்ச் பிளேவுட். சரி, இது வந்து நாங்கள் வந்து 1/2 இன்ச் பிளேவுட் போட்டாச்சுன்னா அது இன்னும் கம்மியாக வரும். இதில் ஹார்ட்வுட் இல்லாமல் ரப்பரைஸ்டு பிளேவுட் போட்டாச்சுன்னா இன்னும் கம்மியாகும். ஸோ ஒரு 500 ரூபா 1000 ரூபா கம்மி பண்ணணும்னு ஆச்சுன்னா அது எப்படினாலும் பண்ணலாம். வார்னிஷே வந்து 400 ரூபா லிட்டரும் இருக்குது, 200 ரூபா லிட்டரும் இருக்குது. ஒரு கட்லுக்கு கிட்டத்தட்ட 5 லிட்டர் வார்னிஷ் கிட்ட பிடிக்கும், இல்லை 4 லிட்டர் வார்னிஷ் பிடிக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கச்சில வந்து நீங்கள் 400 ரூபா வார்னிஷ் போட்டிங்கன்னா அது ஒரு ரேட்டு, 200 ரூபா வார்னிஷ் போட்டிங்கன்னா அது ஒரு ரேட்டு. ஸோ அந்த ஷைனிங்லாம் அதில் எடுத்துருது. ஸோ நீங்கள் என்ன பட்ஜெட்டுக்கு நீங்கள் கேட்குறீங்க, நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு நான் இது யூஸ் பண்ணி. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், நான் வந்து உங்களுக்கு பேரிவேர் யூஸ் பண்ண போகிறேன், இந்த சிமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து வாங்கிடுவோம் நம்ம யார்கிட்ட, கான்ட்ராக்டர்கிட்ட. அது மாதிரி நம்ம இது நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்னிஷ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு பிளைன் மரத்தில் இந்த டிசைனிங்லாம் நேச்சுரலாக பார்த்துக்கோங்க இப்படி நாங்கள் காமிச்சிருவோம். ஃபோட்டோவே காமிச்சிருவோம், வீடியோ காமிச்சிருவோம். இந்த மெட்டீரியல் தான். இப்போ நீங்கள் மேலே பார்க்குற பட்டியை மெழுகு பட்டி பார்க்கலாம், எரால்டட் பட்டி பார்க்கலாம், மெட்டல் பேஸ்ட் பார்க்கலாம், நீங்கள் எப்படினாலும் பார்க்கலாம். நீங்கள் மெழுகுல பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் வரப்போகுது. இது எல்லாமே வந்து நம்ம அதில் போடுற யூசேஜ் பண்ணுறது தான். ஓகே, இது வந்து ஆனால் யாரும் அதை எதிர்பார்க்கறது இல்லை. கட்டில் என்ன ரேட்டு 12,500 இது என்ன ரேட்டு 15,000 ரூபாவா, அங்கே இந்த ரேட்டு தராங்க, இங்கே இந்த ரேட்டு தராங்க, நீ என்ன ரேட்டு தான். பட் அப்படி பேசிச்சுலாம் வந்து என்ன ஆகுதுன்னா கமர்ஷியலாக நம்ம போயிட வேண்டியது. இப்போ கமர்ஷியலாக அதை விட இன்னொன்று வந்துட்டு இருக்கு, ஃப்ரீ டெலிவரி உங்கள் வீடியோ கொண்டு தந்துடுவோம் எடுத்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் வந்துருக்குங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த வண்டியும் தண்ணியில் ஓடல, எல்லாம் பெட்ரோலில் ஓடுது, டீசலில் ஓடுது. ஒரு டிரைவருக்கு லேபர் கொடுக்க வேண்டியது இருக்குது, எல்லாமே காசு தான். உங்கள் பொருள் அதை வச்சு தான் டெலிவரி ஃப்ரீ பண்ண முடியுமே தவிர கண்டிப்பாக வந்து ஃப்ரீலாம் பண்ணி இல்லை. நீங்கள் வந்து பாருங்கள், மெட்டீரியல் பாருங்கள், ரேட்டை பாருங்கள். இப்போல்லாம் நாங்கள்லாம் மோஸ்ட்லி வந்து போர்ட்டர்லேயே அனுப்பிச்சிடுறோங்க. அவங்க அங்கேருந்து பார்க்குறாங்க, இப்போ செங்கல்பட்டுலேருந்து பார்க்குறாங்க, போர்ட்டரில் பார்க்குறாங்க 1500 ரூபா உங்கள் ரேட்டு குவாலிட்டி நல்லா இருக்குது, இது 1500 ரூபா வருது, இல்லை 2000 ரூபா வருது, பரவாயில்லங்க போர்ட்டரில் அனுப்பிச்சிருங்க. அனுப்பிச்சிடுறோம், அவங்க எடுத்துடுறாங்க. இது மாதிரிலாம் ரெகுலராக எனக்கு போயிட்டு தான் இருக்குது. பாண்டிச்சேரிக்கு போகுது, வேலூருக்கு போகுது. போன வாரம் ஒரு பாய் ஒரு கல்யாணத்துக்கு கூட வேலூருக்கு போச்சு, எனக்கு இங்கேருந்து தான் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்ம அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் கட்டில் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ அடுத்தது எப்படி இருந்தாலுமே பெட்டு மெத்தைன்றது வாங்குவோம். கண்டிப்பாக மெத்தையில் ஃபோம் இருக்குது, காயர் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது, லேட்டக்ஸ் இருக்குது, அதுலேயே வந்து மெமரி ஃபோம் வேறு இருக்குது. ஆமாம், சூப்பர் சாஃப்ட்னு சொல்கிறாங்க. இதை பற்றின ஒரு டீட்டெயில் கொஞ்சம் சொன்னீங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே வந்து ஒரு திங்ஸ் போச்சில் பேசிக்லேருந்து தான் வருவேன், ஹையர் எண்ட்லேருந்து லோயர் எண்டுக்கு வர்ற இது இல்லை. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து 4000 ரூபாய்க்கு பெட் இருக்குது, 5000 ரூபாய்க்கு பெட் இருக்குது, 6000 ரூபாய்க்கு பெட் இருக்குது அப்படிங்கிறாங்க. 4000 ரூபாய்க்கு பெட்டு இருக்குது, ஆனால் உள்ளே என்ன இருக்குது, பெட்டு அது ஃபோம் பெட் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது மெயின் முக்கியம். இந்த என் கையில் வச்சுருக்கானே இது பேர் வந்து இபி ஷீட்டுன்னு வாங்க. இது வந்து இந்த தெர்மோகோலுக்காக வந்து இப்போ பேக்கிங்லலாம் வரும். ஆமாம், தெர்மோகோல் இது. இந்த தெர்மோகோல் தான் பாதி பெட்டுக்குள்ளேயே இருக்கும். மேலே 1 இன்ச்சு ஃபோம் இருக்கும், கீழே 1 இன்ச்சு ஃபோம் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இது வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த பெட்டை நீங்கள் தூக்குனீங்கன்னாவே ரொம்ப தக்கையாக இருக்கும். இதுதான் 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு தருவாங்க. இது நல்லதா அப்படின்னு ஆச்சுன்னா உடம்புக்கு அவ்வளோ சூடு, அவ்வளோ கெடுதல், இதனால் பல நோய்களும் வரும். ஆனால் நம்ம வந்து என்னென்னா ஃபோனு மற்ற நம்மளோட ஆடம்பர ஐட்டத்துக்கு நிறைய நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் 24 மணி நேரத்தில் 3 ஒரு பகுதி 8 மணி நேரம் இந்த பெட்டில் தான் படுத்து தூங்குவோம். ஆனால் இந்த பெட்டில் படுத்து தூங்குறதுக்கு நம்ம வந்து 6000 ரூபாய் பெட்டு போதும்,
₹5000 பெட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரொம்ப கம்மி விலையில் இந்த மாதிரி வாங்கிடுறோம். ஸோ நம்மளோட ஹெல்த்தையும் சில விஷயத்தில் பார்க்கணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது ஒரு ₹7000 ஃபுல் ஃபோம்லேயும் வரும். அது எப்படி இருக்கும்னா இருக்குதுலேயே டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபோம் டென்சிட்டி அது என்ன ஆகும்னா உட்கார்ச்சியில் ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும், போக அது பள்ளமாயிரும். ஸோ அப்போ நீங்கள் டென்சிட்டி அதிகமாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட ரேட்டும் அதிகமாகும். 10,000 12,000 அது மாதிரி வரும். ஃபோமில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி PU ஃபோம் இருக்குது, சாஃப்ட் ஃபோம் இருக்குது, மெமரி ஃபோம் இருக்குது, ரீபாண்டட் ஃபோம் இருக்குது. இந்த மாதிரி பல ஃபோம். இந்த ஃபோம்ஸ் எல்லாமே கெமிக்கல் மூலமாக உருவாகிறது. அது அந்த டென்சிட்டியை பொறுத்து. இப்போ ஒரு நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு முதுகு வலி அப்படின்னு ஆச்சுன்னா வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க தரையில் படுயா சரியாக போயிடும். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஹார்ட் சர்ஃபேஸில் படுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ரீபாண்டட் நார் காயறு இது எல்லாமே எப்படின்னா ஹார்டு. ஒரு 4 இன்ச்சு வந்து அது ஹார்ட் ஆயிரும். அது மேலே ஒரு 2 இன்ச்சு வந்து சாஃப்ட் போடணும். அப்போ வந்து என்னென்னா பாடி ஃபுல்லாக அமுங்காது. ஃபுல்லாக ஃபோம் போட்டிங்கன்னா பாடி ஃபுல்லாக அமுங்குச்சில் பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இது வந்து ஹார்ட் போட்டு அது மேலே சாஃப்ட் போடுச்சில் உங்களுக்கு பேக் பெயின் வராது. இதுக்கு மேலே வந்து வெறும் PU ஃபோம், இந்த ஹார்ட் ஃபோம் மேலே PU ஃபோம் போட்டிங்கன்னா அது ஒரு 10,000 to 15,000 வரும். இதுக்கு மேலே அந்த ரீபாண்டட் காயர் மேலே வந்து ஒரு மெமரி ஃபோம் போட்டாச்சுன்னா அது ஒரு ரேட்டு ஒரு 20,000 மேலே அந்த மாதிரி போகும். இது வந்து நம்ம திக்னஸும் இருக்குது, 6 inches இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு மேலே வந்து லேட்டக்ஸ். இப்போ எல்லாருமே லேட்டக்ஸுங்கிறாங்க. லேட்டக்ஸ்னால் என்ன? லேட்டக்ஸ்னு ஆச்சுன்னா இது பியூராக ரப்பர் பால்லேருந்து எடுக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு சொன்னாங்க. இலவம் பஞ்சு வந்து வெதர் ஃப்ரீ, வெயில் காலத்துக்கு சூடை இழுக்காது, ஆனால் குளிர் காலத்துக்கு குளிரை இழுக்கும். அப்போ நம்ம மேலே படுக்குச்சில் சைனஸ் இருக்கவங்களுக்குலாம் அந்த சைனஸ் அந்த சளி தொந்தரவுலாம் கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் இலவம் பஞ்சில் சைனஸ் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இந்த விஷயம் இளம் பஞ்சில் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், இளம் பஞ்சு நல்லது, ஏன்னா அது நேச்சுரல். ஓகே. பட் ஆனால் வெயில் காலத்துக்கு அது சூடு கிடையாது, குளிர் காலத்துக்கு இந்த பிரச்சனை கொடுக்கும் உங்களுக்கு. இது லேட்டக்ஸ் எடுத்தீங்கன்னா அது வெயில் காலத்துக்கும் வெயில் எடுக்காது, குளிர் காலத்துக்கும் குளிர் எடுக்காது. ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கும். ஸோ அதனால லேட்டக்ஸ் நல்லது. இப்போ லேட்டக்ஸ் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அந்த அளவுக்கு வந்து அதை உற்பத்தி பண்ணலை, கல்டிவேட் பண்ணலை. நம்ம தாய்லாந்து இறக்குமதி பண்ணுறோம், அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம், அதை வச்சு தான் செய்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டு எங்கேயோ போயிடும். நீங்கள் பிராண்டட்லலாம் எடுத்திங்கன்னா 85, 90 அந்த மாதிரி போயிடும். அன்பிராண்டட்லேயும் இருக்குது. அன்பிராண்டடில் எடுத்திங்கன்னா ஒரு 50, 60 அந்த மாதிரி 40 கூட வந்துடுது. இதே இது வந்து சில பேர் இன்னும் கம்மியாக தரேன்னுவாங்க. அது எப்படின்னு ஆச்சுன்னா நான் சொன்னது அதே தான். கீழே ரீபாண்டட் ஃபார்ம் கல் மாதிரி போட்டுருவாங்க, அது மேலே ஒரு 2 inches வந்து லேட்டக்ஸ் போடுவாங்க. ஸோ லேட்டக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே படுக்கிறோம் நல்லது, கீழே வந்து அது அந்த ரீபாண்டட் ரொம்ப ஃபுல்லாக அமுங்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பேக் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது நீங்கள் எந்த இடத்துக்கு உங்களுக்கு பாடி பெயின் இருக்கா, பாடி பெயின் இல்லாதவங்க ஃபுல் லேட்டக்ஸ்லையும் படுக்கலாம், ஃபுல் ஃபார்ம்லேயும் படுக்கலாம். ஒரு யங் ஏஜ் ஒரு 20, 25 years 30 yearsனா பேக் பெயின்லாம் இருக்காது. ரொம்ப ட்ராவலிங்லேயே இருக்காங்க, ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் பேக் பெயின் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெட்டு வாங்கணும். ஏதோ ஒரு பெட்டு வாங்கணும், நான் அதில் போய் படுத்துன்னு படுக்கக்கூடாது. இப்போ ஒரு டாக்டர் எப்படி ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரோ அது மாதிரி நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம பாடிக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி அது போய் பார்த்து வாங்கணும். அது பெட்டு அப்படி பார்த்து வாங்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஸ்ப்ரிங் பெட்டெல்லாம் பேக் பெயின் இருக்கவங்க வாங்கக்கூடாது. ஏன்னா ஸ்ப்ரிங்கெலாம் நல்லா அமுங்கும், பெயினை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஐயோ, அப்போ ஸ்ப்ரிங் தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்ற மாதிரி வாங்குவோமே. சாஃப்ட் அது லக்ஸரினஸ் நல்லா இருக்கும், ஆனால் உடம்புக்கு ஒத்து வரணும்ல, நம்ம உடம்புக்கு ஒத்து வரணும்ல. 20, 25 வயசில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ கல்யாணம் கட்டுறாங்க புதுசாக வாங்குறாங்கன்னு அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு நம்ம வீட்டில் 45 வயசு ஒரு ஏஜ் பர்சன் 50 வயசு இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி பேக் பெயின் இருக்குது, அவங்க போய் ஸ்ப்ரிங் பெட்டில் படுத்தாச்சுன்னா அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஸ்ப்ரிங் பெட் ஆகாது ரொம்ப அமுங்குற மாதிரி நம்ம வாங்கக்கூடாது. ஓகே, அப்போ நமக்கு தேவையான மாதிரி தான் நம்ம வந்து பெட் வாங்கிக்கணும். ஆமாம். ஆனால் இந்த பெட்லேயும் இவ்வளோ இருக்கே, நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது சார். அதுக்கு என்ன வழிங்க? அதுக்கு என்னன்னா நீங்கள் நேரம் பிராண்டட் போயாச்சுன்னா பிரச்சனையே இருக்காது. பிராண்டடில் வந்து ஸ்பெக்கே போட்டுருவாங்க. ஓகே, இப்போ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெக்கெல்லாம் இங்கே வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து சில பிராண்டட் கம்பெனி. இது சரி, உள்ளே வந்து என்ன இருக்குன்னு நாங்களே கிழிச்சிட்டோம். இவங்க இப்படி தந்தாங்க, உள்ளே என்ன இருக்குன்னு காமிச்சிட்டோம். இது வந்து லேட்டக்ஸு. இப்போ இது ரீபாண்டடு, நீங்க சொன்னது இது ரீபாண்டடு, மேலே மெமரி ஃபோமு எல்லாமே நாங்கள் கிழிச்சிருவோம். ஓகே, உள்ள வந்து இது வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து PU ஃபோம் வச்சு உள்ள பேக்கெட்டட் ஸ்ப்ரிங்கு. ஓகே, நார் காயரில் வந்து மேலே வெறும் குல்ட்டு மட்டும்தான் ஃபோமு, மற்ற எல்லாமே நார் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி மினியேச்சரே நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் பிராண்டடில் போச்சில் வந்து கண்டிப்பாக பிராண்டடுக்காரெல்லாம் இதுதான் ட்ரஸ்ட் வந்து அன்பிராண்டடுக்கும் பிராண்டடுக்கும் உள்ள ட்ரஸ்ட்டு.
இல்லாட்டி உங்களுக்கு அந்த கடை நல்லா ஃபெமிலியராக இருக்கணும், அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், அது ரொம்ப ஒரு பாரம்பரிய கடை, ரொம்ப வருஷமாக அவங்க பண்ணுறாங்க, இவங்க கரெக்டாக பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாச்சுன்னா ஓகே. ஏன்னா பொய் சொல்லி விற்றுட்டு ஒரு 7-8 வருஷம் கழிச்சு பெட்டு கிழிச்சில் உள்ள இருக்கிறத பார்த்தாலும் அவங்க நம்பிக்கை 7-8 வருஷம் கழிச்சு அவங்க இழந்துருவாங்க, போயிடும். ஆமாம். ஸோ வந்து நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது வந்து ப்ராம்ப்டாக சொல்லி கொடுத்தாச்சுன்னா ஓகே. நான் வந்து 6000 ரூபாய்க்கு பெட்டு தரேன், 5000 ரூபாய்க்கு பெட்டு தரேங்கிறது இல்லை, நான் அதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது என்ன தரேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக, ஏன்னா தூக்கம்ன்றது மனுஷனுக்கு அதுதான் முக்கியமான விஷயம். நான் தான் சொல்லிட்டேனாங்க, 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் நம்ம இது மேலே தாங்க தூங்க போகிறோம். நம்ம இருக்கிறதுலேயே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் போகிறது உங்கள் பெட்டு கூட தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் தரணும். நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜுக்கு போவாங்க, ஆமாம், ஃப்ரிட்ஜ் அப்ளைன்சஸ் போவாங்க. ஆமாம். ஸோ அந்த ஃப்ரிட்ஜை அதில் என்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி பார்த்து வாங்கலாம்? இப்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்காங்கங்கிறது முக்கியம். ஓகே. அவங்களுக்கு என்ன யூசேஜ். இப்போது சில பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க 2 பேருமே ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை பார்ப்பாங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஒர்க்கில் இருந்துச்சு, அவங்க சில பொருள்லாம் வந்து உள்ளே கண்டென்ட் பண்ணி வைப்பாங்க, ஏன்னா வேலை பலுனால. ஸோ அவங்க எவ்வளோ கண்டென்ட் பண்ண போகிறாங்க, டெய்லி வாங்குவாங்களா இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் தான் வாங்குவாங்களா, அது என்ன உள்ளே வைக்கிறாங்கங்கிறது முக்கியம். அதே மாதிரி சிங்கிள் டோர் வேணுமா டபுள் டோர் வேணுமா. சரி, சிங்கிள் டோர்னு ஆச்சுன்னா உள்ள ஃப்ராஸ்ட் இது ஐஸ் கட்டும், இதே டபுள் டோர்னா ஃப்ராஸ்ட் உள்ள ஐஸ் கட்டாது. ஸோ மேலே வந்து முன்னாடி வந்து டபுள் டோரில் மேலே அவ்வளோ பெரிய பார்ட் வந்து வெறும் ஃப்ரீசருக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், கீழே இருக்கிறது ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். இப்போ கன்வெர்ட்டபிள்லாம் வந்துருச்சு, மேலேயும் வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணலாம், எனக்கு ஐஸ் கட்டி யூஸ் பண்ண மாட்டேன்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பட்ஜெட் வைஸ் தான். இதில் நிறைய பிராண்டட் இருக்குது. இதில் எந்த பிராண்டு நம்மளுக்கு சர்வீஸ் சீக்கிரமாக தருவாங்க. இப்போ நார்மலாக வந்து எந்த ஃப்ரிட்ஜ் நல்ல ஃப்ரிட்ஜுன்னு நிறையா கஸ்டமர் கேட்பாங்க. ஆமாம், நாங்கள் என்ன சொல்லுவோன்னா கம்ப்ளைண்ட் ரைஸோ வரும் கண்டிப்பாக. எலக்ட்ரானிக்ஸ்லாம் நம்ம இதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் வராதுன்னா சொல்லலாம் முடியாது, ஏதோ வரும். அப்படி வந்துச்சுன்னா எந்த கம்பெனிக்காரங்க நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து சர்வீஸ் பண்ணுவாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த பிராண்ட். ஆமாம், சில நல்ல ஃபெமிலியர் வளர்ந்த பிராண்டெல்லாம் எப்படி இருக்கும்னா சென்னையிலேயே வந்து ஒரு 10-15 சர்வீஸ் சென்டர் வச்சுருப்பாங்க. அவங்க கால் புக் பண்ணி 48 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. சில நியூ பிராண்ட் இருக்கும், அவங்க மொத்தமே 4 சர்வீஸ் சென்டர் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து 1 வாரம் ஆகும். ஆனால் கஸ்டமர் வந்து அந்த 1 வாரம் பொறுப்பாங்களா, வாங்க சில கம்மியான விலையில் இருக்குன்னு வாங்கிடுவாங்க, ஆனால் சர்வீஸுக்குன்னு வரிசையில் அது பொறுப்பாங்களாங்கிறது ஒரு இது. இன்னொன்று எல்லாமே வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான், மேலே வந்து கூலிங் ஆக போகுது, கீழே கூலிங் ஆக போகுது, வச்சாச்சுன்னா கெட்டு போகாமல் இருக்க போகுது. சரி, என்ன நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் தேவை அப்படின்னாச்சுன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போது நம்ம குழம்பு சட்டி வைக்க போகிறோம், சரி, இது உள்ளே பிடிக்குதா, ஆமாம், இது உள்ளே பிடிக்குதா, இன்னும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் வைக்க போகிறீங்க. ஸோ இப்போ ஒரு மாவு சட்டி வைக்க போகிறேன், மாவு சட்டின்னா இதுக்குள்ளே போதா, இதுக்குள்ளே போகல, அப்போனா இதை கீழே இறக்கி வச்சாச்சுன்னா இது எல்லாம் பிடிக்குமா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த தேவைகள் தான் இதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர. அடுத்தது சில பிராண்டு ஒரு 25,000 ரூபா இருக்கும், அதே சைஸில் கொஞ்சம் ஃபெமிலியராக தான் இருக்கும், ஒரு 22,000 ரூபா வரும். மேபி 1 ஸ்டார் 2 ஸ்டார் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் போகணும். நம்ம பாட்டுக்கு ஃபினான்ஸ் இருக்குது அது இருக்குன்னு எல்லாத்தையும் அதிகமாக போயிட்டு நம்ம அதுக்கடுத்து நம்ம கஷ்டப்படக்கூடாது. ஸோ நம்மளுக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவை, நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கியாச்சுன்னா பிரச்சனையே இருக்காது எக்கனாமிக் பிரகாரம். ஓகே, அப்போது நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன தேவையோ என்ன தேவை வாங்கினா போதும். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி கலர் பூ டிசைன் பிடிக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி பிளெயினாக பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட், ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு காரம் பிடிக்கும், ஒருத்தருக்கு புளிப்பு பிடிக்குங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருங்களும் ஒரு கலர் பிடிக்கும். சில பேருக்கு இது என்ன கலர் அப்படின்வாங்க, சில பேருக்கு இந்த ப்ளூ நல்லா இருக்குன்னு, சில பேருக்கு இல்லை இந்த மாதிரி பிளைன் இருந்தாச்சுன்னா, இன்னும் சில பேர் வந்து எனக்கு பிளாக் கலர் வேணும்னு வாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஒரு நல்ல பிராண்டாக நல்ல லீடிங் பிராண்டாக பார்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னு ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. சர்வீஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ராம்ப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஃப்ரிட்ஜை தவிர்த்து நான் வாஷிங் மிஷின் வாங்குறதுனாலும் சேம் அதே தான். சேம் அதே மாதிரி வாஷிங் மிஷின் வாங்கினோன்னு ஆச்சுன்னா நீங்கள் எத்தனை நாளுக்கு ஒருக்கா துணி துவைக்க போகிறீங்க, எவ்வளோ துணி போட போகிறீங்க. இப்போ 6 கிலோ வாஷிங் மிஷின் இருக்குது, 6 கிலோ வாஷிங் மிஷின் வாங்கிட்டு நம்ம 7 கிலோ துணியை அழுத்தியாச்சுன்னா அது எப்படி அது வந்து அழுக்கு அந்த அளவுக்கு போகாது, அதெல்லாம் ஃப்ரீயாக சுத்த முடியாது. பேரிங் வெயிட்னால பேரிங் போகும். ஸோ தண்ணி எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் லோடுன்னு ஆச்சுன்னா அதுக்கு தண்ணி ஒரு லெவலில் வேணும், டாப் லோடுன்னு ஆச்சுன்னா அதுக்கு வேறு மாதிரி தண்ணி வேணும். இது எல்லாமே நீங்கள் வந்து சொல்லணும், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இத்தனை ஃப்ளோரில் டேங்க் இருக்குது, வாட்டர் ப்ரெஷர் இப்படி இருக்கும், நான் ஃப்ரண்ட் லோடு வைக்கலாமா இது டாப் லோடு வைக்கலாமா, சில இடத்துல பைப் லைன் இங்கே இருக்குது, அது தண்ணி தான் எடுத்து ஊற்றணும், அப்போ வந்து செமி ஆட்டோமேட்டிக் தான் வாங்கணும். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னு ஆச்சுன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம உங்களுக்கு கால்லேயே நாங்கள் சொல்லிடுவோம், இல்லாட்டி எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் நாங்கள்.
சார் இப்போது பொதுவாக பார்த்தா இப்போ நான் பீரோவை பார்த்தேன் இல்லைங்களா? ஆமாம். இந்த இரும்பு பீரோ. ஆமாம். இந்த இரும்பு பீரோ விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக. இதுலேயும் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ பீரோன்னு பார்த்தாச்சுன்னா எல்லாருமே வந்து 6 அடி பீரோ 5 அடி பீரோ இதை தான் சொல்லுவாங்க. கரெக்டு. ஆனால் அந்த 6 அடி பீரோலேயே கட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. கட் சைஸா? இது வந்து அகலமே வந்து 34 இன்ச்சஸ் தான் வரும். சரி. உள்ள அகலம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் வரும். 12 1 அடி தான். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப மெலிசான பேப்பர் வெயிட். இது வந்து பேசிக் மாடல் இது. ஓகேங்களா? இதில் அடிக்கிற பெயிண்டடும் பேசிக் பெயிண்டட் தான் அடிச்சிருப்பாங்க. சரி. ஆனால் பெயிண்ட்ல எந்த வித்தியாசமும் தெரியல. இல்லை 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 நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் டாட்டட் பெயிண்ட் இது. இது வந்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது மெட்டல் ஃபினிஷிங். இந்த பெயிண்டிங்கோட வித்தியாசமாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இது வந்து 38 இன்ச்சஸ். உள்ள இருக்கிறது வந்து 18 இன்ச்சஸ் வரும். உள்ள 1.5 அடி வரும். இதோட திக்னஸ் வந்து வேற லெவலில் வரும். இது வந்து புல்லட் லாக்கு 4 லாக் உள்ள வரும். அதுக்கடுத்து உள்ள இன்னும் நிறைய சீக்ரெட் லாக்கு இது மாதிரி பல மாடல்ஸ் இருக்கு. சாரி கார்டு, சாரி அதிகமாக அதாவது ட்ரெஸ்ஸிங்ஸ் மட்டும் உள்ள வைக்கணும்னா அதுக்கு ஒரு மாதிரி, ஜுவல்ஸ் வைக்கணும்னா ஒரு மாதிரி. இப்போ இதெல்லாம் வந்து ஃபேன்சி பெயிண்ட்டே வந்து இது கையில் அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபேன்சி பெயிண்ட் மாதிரி அடிக்கிறது, ட்ரெஸ்ஸிங் டைப்பு, இது மாதிரி வுட்டன் டைப் பெயிண்டிங்கு. இதில் வந்து ராஜா ராணி பீரோன்னு வாங்க. அதாவது இந்த சைடு தனி லாக்கு, இதுக்குள்ள திறந்தாச்சுன்னா அந்த சைடு போக முடியாது. இந்த லாக் இதை திறக்க முடியாது. ஆமா. இது வந்து ஜென்ஸுக்கு ஒன்று, லேடிஸ்க்கு ஒன்று. அதான் ராஜா ராணி பீரோ. ஸோ இந்த மாதிரி பீரோலையும் பல வகை இருக்கு. நீங்க வந்து என்ன இப்போ சில பேர்லாம் வந்து எனக்கு 18 கேஜின்னு வாங்க. அந்த கேஜிங்கிறது வந்து திக்னஸ், அந்த திக்னஸ். அதாவது நிறைய பேர் வந்து இப்போ 24 கேஜிங்கிறது வந்து மெலிசு. கேஜி வந்து கம்மியாக தான் அந்த திக்னஸ் அதிகமாகும். அந்த 18 கேஜி எடுத்தீங்கன்னா அதெல்லாம் 130 கிலோ 140 கிலோ இருக்கும். வாங்கிடுவாங்க. அதுக்கடுத்து அது 3rd ஃப்ளோர் தூக்க வேண்டியது இருக்கும். தூக்கவே முடியாது. வாங்கினதே வேஸ்ட் ஆயிரும். ஸோ நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிச்சுல அவங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம், உங்களுக்கு எந்த ஃப்ளோரு, படிக்கட்டு அகலமாக இருக்கா, மேலே தூக்க முடியுமா, இதெல்லாம் கேட்டு தான் நாங்கள் ஆர்டரே எடுக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வராங்க, அம்மா அப்பா வராங்கன்னு ஆச்சுன்னா பொண்ணுக்கு வந்து நல்லதாக வாங்கி தரணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அவங்க வீடு வந்து மேலே இருக்கும், போகாது. அது கெட்டி மேலேருந்து நம்ம தூக்கியாச்சுன்னா புதுசுலேயே ஏதாவது டேமேஜஸ் ஆச்சுன்னா அதுவும் மன வருத்தமாயிரும். ஸோ எல்லாமே அவங்களுக்கு என்ன தேவை, நான் இதையும் அதான் சொல்கிறேன், நேரில் வந்து எது வேணும், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் அதிகமாக வைக்கிறதுக்கு வேணுமா, சில இது வந்து புடவை மட்டும் தொங்க விடுறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக வரும். ஸோ நீங்கள் எந்த புடவை எப்படி தொங்க விடணும் என்ன ஏதுன்ட்டு, ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து இதுவும் நேரில் வந்து ஃபீல் பண்ணி வாங்கியாச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஜென்ரேஷனில் நிறைய ஏசி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக. பட் ஆனால் எப்படி வாங்கணும்? ஏன்னா ஏசியில் வந்து 1 டன்னு 1.5 டன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமாம். இதில் ஓஜெண்டல், டைக்கின்னு இந்த மாதிரி பிராண்ட் நல்ல பிராண்டுன்னு சொல்கிறாங்க. பட் இதில் எப்படி பார்த்து வாங்கலாம்? இதில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கா? நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், நம்ம என்ன அமௌண்ட்டு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக குவாலிட்டி இருக்கும். கரெக்டு. இன்னும் நிறைய நான் சில இதை பார்க்கச்சில 24,990 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. மக்களும் வந்து உடனே 24,500 ரூபாய் எப்படியா ஏசி வாங்கிடலான்னு போய் அதை கேட்டு வாங்கிடுவாங்க. சரி. ஆனால் ஏசி வாங்குறது ரேட்டை பார்த்து வாங்கக்கூடாது. அந்த ரூம் சைஸுக்கு என்ன கெப்பாசிட்டி வேணும்னு பார்த்து வாங்கணும். நார்மலாக கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா 1 டன்னுங்கிறது 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. சரி. 1.5 டன்னு 150 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ எல்லாருமே நிறைய பேர் என்னோட கஸ்டமர் வரிசையில், சார் உங்கள் ரூம் சைஸ் என்ன, அவங்க ரூம் சைஸ் சொல்ல தெரியாது, சின்ன ரூம் தாங்க, சின்ன ரூம் தான் வாங்க. ஆனால் அது ரூம் சைஸ் போயாச்சுன்னா 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். நான் பாட்டுக்கு சின்ன ரூம்னு 1 டன்னை கொடுத்தாச்சுன்னா அது கூலிங் நிற்காது. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் கூலிங் பத்தலை சார், டெக்னீஷியன் அனுப்புங்க. டெக்னீஷியன் போய் என்ன செய்ய முடியும்? கரெக்டு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ரூமை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஏசியை கொடுக்கணும். இப்போ இன்னொரு இது வந்து இன்வெர்ட்டர், நான் இன்வெர்ட்டர். ஆமாம், இப்போ அது ஒரு பெரிய விஷயமாக போகுது. ஏன்னா இதுலேயும் எனக்கும் குழப்பமாக தான் இருக்குது. சில பேர் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டரில் எடுங்க, அதுதான் நல்லதுன்றாங்க. கடைக்கு போனால் இன்வெர்ட்டர் தான் வருது, அதுதான் பெஸ்ட்டுன்றாங்க. இதில் ஒரே பெரிய கவர்மெண்ட்டு 100 ஏசி தயார் பண்ணியாச்சுன்னா 90 ஏசி இன்வெர்ட்டர் ஏசி தான் தயார் பண்ண வைக்கிறது. பாதி பிராண்டு நான் இன்வெர்ட்டரை தயார் பண்ணுறதே இல்லை. ஒரு சில பிராண்டு மட்டும் தான் நான் இன்வெர்ட்டரை தயார் பண்ணுறாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா இன்வெர்ட்ரு கரெக்டான சைஸில் ரூமில் போடணும். ஏன்னா அது வந்து வேரியபிள் ஸ்பீடு. ஃபஸ்ட் எடுத்தோன்னா 1.5 டன் மாதிரி ஓடும். 1.5 டன் போட்டிங்கன்னா அந்த ரூம் டெம்பரேச்சர் கரெக்டாக வந்தோடனே அது 1.25 டன்னாக மாறும். அடுத்து 1 டன்னாக மாறும். கடைசியில் நீங்கள் ஆஃப் பண்ணாமல் ஓடிச்சல கடைசியில் இது வெறும் 440 வாட்ஸில் ஓடும். எப்போ 1800 வாட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி 440 வாட்ஸில் ஓடும். ஒரு 10 மணி நேரம் ஓடிச்சல, கடைசி 6 மணி நேரம் 440 வாட்ஸில் ஓடிச்சல. அந்த உங்களுக்கு கரண்ட் சேவிங்கு, காசு மிச்சம் பண்ணுறது இதெல்லாமே இருக்கும். ஆனால் அது எப்போ அப்படி மிச்சப்படுத்தோம்னா நீங்கள் கரெக்டான ரூம் சைஸில் ஏசியை போட்டிங்கன்னா தான் மிச்சப்படுத்தும். இப்போ நிறைய பேருக்கு என்ன பயம்னா அது ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட் அதிகம்,
அது போர்டு போயிடுச்சுன்னா ரேட்டு காஸ்ட்லி, இன்வெர்ட்டரில் வந்து போர்டு காஸ்ட்லி அப்படின்வாங்க. அதுக்கு தான் கம்பெனி 5 வருஷம் போர்டுக்கு வாரண்டி தந்துடுது, கம்பல்சருக்கு 10 வருஷம் வாரண்டி தந்துடுது. என்ன ஒன்று, இப்போ வர்ற இந்த மாதிரி டெக்னாலஜி எடுக்குச்சுல, நீங்கள் கம்பெனியில் மட்டும்தான் சர்வீஸ் பார்க்க முடியும். ஏன்னா எல்லாமே அந்த லேப்டாப் அதில் வச்சு என்ன கம்ப்ளைண்ட்டு, போர்டு கம்ப்ளைண்ட்லாம் அவங்க தான் பார்க்க முடியும். வெளியில் லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்தாங்கன்னா அது அந்த டெக்னாலஜி இருக்கவங்க பார்க்க முடியும், இல்லைன்னா அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அதனால் பொதுவாக வந்து மெக்கானிக் வந்து என்ன செய்வாங்கன்னா நான் இன்வெர்ட்டரை ப்ரிஃபர் பண்ணிடுவாங்க. நீங்கள் இன்வெர்ட்டர் வாங்கினீங்கன்னா நீங்கள் கரெக்டான ரூம் சைஸுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100க்கு 100 கரண்ட் சேவிங்ஸ் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி இப்போ ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல், அந்த கம்பர்சர் குவாலிட்டி, இது எல்லாமே நீங்கள் பட்ஜெட்டுக்கு போக 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 அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், ரேட்டு வேரியேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். கரெக்ட். நீங்கள் நல்லா ரொம்ப கமர்ஷியலாக நல்ல ஹெவி டியூட்டி மாதிரி நீங்கள் போடணும் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஓஜி, மிஷுபுஷி இந்த மாதிரிலாம் போயாச்சுன்னா அது ரொம்ப ஹெவி டியூட்டியாக இருக்கும். ஓகே. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நீ ஆச்சுன்னா ஒரு ப்ளூ ஸ்டாரு, டைக்கின்னு, எல்ஜி, சாம்சங்கு இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் நிறையா கம்பெனிஸ்லாம் புது புது கம்பெனிலாம் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு சொன்ன மாதிரியே தான் கம்பெனியோட சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் ஏசியில் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் ஒரு ஏசி இல்லைன்னா உங்களால் இருக்க முடியாது. ஆமாம், கரெக்டு. அப்போனா உங்களுக்கு சர்வீஸ் பர்சன் வந்து சீக்கிரமாக வந்து பார்க்கணும். அப்போ நல்ல பிராண்டு எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு சர்வீஸ் பேக்கப்லாம் ஒரு லெவலுக்கு நல்லா இருக்கும். அப்போ சர்வீஸ் பேக்கப் இருக்கிற பிராண்டா நம்ம எடுக்கணும். இன்னொன்று முக்கியமானது, நீங்கள் எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கினீங்கனாலும் சர்வீஸ்னு வரிசையில் டோல் ஃப்ரீ நம்பர்னு ஒன்று இருக்கும், கஸ்டமர் கேர்ன்ட்டு. அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு தான் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்போ ஒரு மெக்கானிக் வருவார், உங்கள் வீட்டில் வந்து ஏசி மாட்டுவார், மாட்டிட்டு சார் நீங்கள் எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் சார்னுவார். ஏன்னா அவரை உங்கள்கிட்ட நல்ல உங்கள் ஒரு குட்வில் நேம் வாங்கணுன்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு என்ன ஆகும் ஆச்சுன்னா அவர் வேறு ஏதாவது கம்பெனி மாறி இருப்பார், அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டார். கரெக்ட். அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கஸ்டமர் கேர் ஆச்சுன்னா அந்த கஸ்டமர் கேர் மாறியே மாறாது. ஸோ அவங்க யாராவது அப்போ யார் வேலையில் இருக்காங்களோ அவங்கள அனுப்புவாங்க. கரெக்டாக அந்த 48 ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து பார்ப்பாங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எலக்ட்ரானிக் பொருள் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஆச்சுன்னா முதல்ல கஸ்டமர் கேருக்கு தான் ஃபோன் பண்ணணும். கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கான்னு பாருங்க. அது ஃபோன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் வாங்கணும். எப்படி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் போயாச்சுன்னா டோக்கன் நம்பர் வாங்குறோமோ அது மாதிரி இது கஸ்டமர் கேரில் அந்த நம்பர் கால் நம்பர் வாங்கியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் அந்த நம்பர் வந்து பார்த்துருவான். அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான், நீங்கள் ஃபோனை பிக்கப் பண்ணணும். நீங்கள் ஃபோனை பிக்கப் பண்ணலனாலும் கால் நாட் பிக்கப்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்னா அவங்களோட சர்வீஸ் சென்டர் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அவர் அங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் டீசல் பெட்ரோல் போட்டு வருவார். நீங்கள் வீடு பூட்டி இருக்குது, நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. அந்த இடத்துல இன்னொரு சர்வீஸ் பார்த்துருப்பாங்க. அதனால அந்த டெக்னீஷியன் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கிளியராக வந்துடுவாங்க. நிறைய பேர் அது மாதிரி எடுக்காதனால கால் கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து கம்பெனிக்காரங்கிட்ட கோச்சிப்பாங்க. திருப்பி நம்ம இதை எடுத்து சொல்லி திருப்பி அடுத்து அட்டன் பண்ணி அதுக்கடுத்து வந்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சில ப்ரொசீஜர். ஒரு விஷயம், நம்ம லோக்கல் டெக்னீஷியன்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி ரெடி பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெர்ட்டருக்குலாம் போயிடாதீங்க, நான் இன்வெர்ட்டர் தான் பெஸ்ட்டு, பழசு வந்த மெத்தட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது எதனாலனா அது வந்து ஃபிக்ஸடு ஸ்பீடு, ஒரே ஸ்பீடில் அடிச்சுக்கிட்டே இருக்கும், கூலிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும். சரி, இது வந்து வேரியபிள் ஸ்பீடு 1.5 டன்னுலேருந்து கம்மியாகிடும். அந்த ஒரு அந்த கூலிங் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும். செகண்டு, அவங்களால இதை சர்வீஸ் பண்ண, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அவங்களால இதை சர்வீஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. நாளைக்கு வாரண்டி முடிஞ்ச பிறகு உங்ககிட்ட நீங்கள் சர்வீஸ்க்கு வரணும்னா அவங்களுக்கு அந்த சர்வீஸ்க்கு அதுக்குரிய ஸ்பேர்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். இப்போ ஒரு கம்பெனி அந்தந்த போர்டுக்கு வந்து நீங்கள் அவங்ககிட்ட தான் போகணும். லோக்கல் மார்க்கெட்டில் சில நேரத்தில் கிடைக்காது. ஸோ அவங்க வந்து இந்த நான் இன்வெர்ட்டர் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால தான். ஆமாம், இதே இது வந்து நீங்கள் 170 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை 150 ஸ்கொயர் ஃபீட்டு நான் வந்து 1.5 டன் தான் நான் போடுவேன் ஆச்சுன்னா அப்போ நாங்கள் இன்வெர்ட்டர் நாங்கள் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். நீங்கள் நான் இன்வெர்ட்டர் போயிருங்க, ஏன்னா அந்த ஸ்பீட் வந்து கம்மி வரணும். ஏன்னா அதோட ஸ்பீட் 1.5 டன்லேருந்து 1.25 டன் 1 டன்னாக குறையணும். நீங்கள் 150 ஸ்கொயர் ஃபீட்டில் தூக்கிட்டு போயிட்டு 1.5 டன் இன்வெர்ட்டர் போட்டிங்கன்னா அதால் ஸ்பீடு கம்மி பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ நீங்கள் இதுவும் நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் ஆன்லைன் அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் எந்த வியாபாரி இருக்காங்களோ அங்கேயும் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்ணாமல் எந்தெந்த இடத்துல ஒரு பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி உங்களுக்கு என்ன ரேட்டு இப்படி இருக்குது. சில இடத்துல ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் வருஷம் ப்ராக்கெட்டில் போட்டிருப்பான் இது 2022 மாடல். ஆர்டிகிள் வந்து பழைய ஆர்டிகிளாக இருக்கும். இல்லை, அதுலேயே மென்ஷன் பண்ணிடுறான் அவன், தப்பால அவன் ரொம்ப கிளியராக இருப்பாங்க. நீங்கள் அதுலேயே 2022 பண்ணுறான். நம்ம ஆன்லைனில் வந்து ரேட்டை மட்டும் தான் பார்ப்போம், அங்கே ஏற பார்க்க மாட்டோம். ஆனால் கடையில் வரிசையில் மட்டும் தான் நம்ம பார்ப்போம் இது இந்த இதை தந்திருக்கீங்கன்ட்டு. ஸோ ஆன்லைனில் நீங்கள் வாங்கின பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்ட்.
ஸோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி என்ன மாடல் தரீங்க என்ன தரீங்க பார்த்து ரேட்டு காம்படிஷன் பண்ணி வாங்கித்தாங்க. உங்களுக்கு கம்ப்ளைண்ட்னா கூட நீங்கள் கடையில் வந்து கேட்கலாம், உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் வரும். இவங்க உங்களுக்கு சர்வீஸ் மேனேஜரு, சேல்ஸ் மேனேஜரு எல்லாருக்கிட்டையும் பேசி உங்களுக்கு என்ன சர்வீஸோ அதை உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு முடிச்சு தருவாங்க. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ எடுக்க காரணம், அதாவது நீங்கள் இங்கே தான் வாங்கணுன்னு கிடையாது. அண்ணன் பொறுத்தளவுக்கு நீங்கள் எங்கேயோ வேணால் வாங்கிக்கோ, ஆனால் ஏமாறாமல் வாங்க. ஆமாம், என்ன தேவை. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஆடே பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ, டெலிவரி ஃப்ரீ, எதுவுமே டெலிவரி தான். நான் சொல்கிறேன், எனக்கு பக்கத்து தெருக்கு போனால் கூட எனக்கு வந்து டெலிவரி ஃப்ரீ பண்ண முடியல. என்னன்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டிரைவர்னே அவருக்கு ஒரு சேலரி கொடுக்கணும், வண்டிக்கு ஒரு மெயின்டெனன்ஸு, எஃப்சி, அது இதுன்னு எல்லாமே இருக்குது. அப்போனா நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியாச்சுன்னா இந்த அமௌண்ட்டை இது மேலே வைக்கணும். இது மேலே வச்சு நான் பில் போட்டாச்சுன்னா அந்த அமௌண்ட்டுக்கும் சேர்த்து நான் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ப்ராம்ப்டாக நான் ரேட் என்னமோ அதை கொடுத்து அதுக்கு பில்லு போட்டு, எங்கள் டிரான்ஸ்போர்ட்டு 200 300 நாங்கள் போர்ட்டரில் பார்த்துக்கோங்க, போர்ட்டரில் லாங்லேருந்து வரீங்களா போர்ட்டர் போட்டுக்கோங்க, போர்ட்டரில் நேராக ஏற்றி விட்டுருவாங்க, இறக்கிக்கோங்க. சர்வீஸ் கால் சென்டர் நீங்கள் எங்கே இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே வாங்கினாலும் ஒரு டோல் ஃப்ரீயில் புக் பண்ணியாச்சுன்னா இந்தியாவுக்குள்ளே ப்ராம்ப்டாக உங்களுக்கு சர்வீஸ் வந்துடும். அந்த பின்கோடு உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருந்தாச்சுன்னாவே போதும். கரெக்ட். எதுனாலும் சர்வீஸ் வந்து ஸ்மூத்தாக பிராண்டடில் கிளியராகவே வந்துடும் உங்களுக்கு. இதுதாங்க விஷயம். ஓகேங்களா, இவ்வளோ தூரம் நாங்கள் மெனக்கெட்டு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமாவது சரி, நீங்கள் வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம், அதாவது கூலின்றது ஒன்று வாங்குவீங்க, அந்த காசு இருக்கும், அதை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்கன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு. கண்டிப்பாக இல்லைங்களா? நீங்கள் என்னோட நம்பர் அதில் டிஸ்கிரிப்ஷனில் வரும், கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் நீங்கள் என்கிட்ட வாங்கணுங்கிறது இல்லை, எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எனக்கு டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இல்லை, நல்ல விஷயம். ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறதுனா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட கடை ஸ்டாஃபுக்கு அப்பப்போ கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் நான். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். என்ன காரணம்னு ஆச்சுன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் அவசரமாக போயிட்டு இருப்போம், ஃபோன் எடுக்க மாட்டோம், ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு வந்துடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா எந்த டைம்னாலும் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நானே வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். இதுதான் விஷயம். இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பொண்ணான நேரங்களை வந்து ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு. இவ்வளோ தூரம் யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்லதும் இல்லை, ஓப்பனாக சொல்கிறேன். அப்படி இல்லை, இது எனக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரணும். எந்த பொருள்னாலும் எதை பற்றினாலும் சரி, ஈவன் நீங்கள் இன்னும் நிறையா இருக்குங்க. நீங்கள் ஒரு சோஃபா எடுத்தீங்கன்னா அந்த சோஃபாவில் மோல்டட் குஷன் இருக்குது, நார்மல் குஷன் இருக்குது. நார்மல் குஷன் போட்டாச்சுன்னா 2000 ரூபாய் கம்மியாகும். மோல்டட் குஷன் 5 வருஷம் வாரண்டி குஷன் போட்டாச்சுன்னா அது 2000 ரூபாய் அதிகமாக வரும். அது உங்களுக்கு 10 வருஷம் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனாலும் அப்படி இருக்கும். நம்ம 2000 ரூபாய் கம்மின்னு வாங்கியாச்சுன்னா அது 6 மாதத்தில் உட்கார்ற இடம் அமுங்கி போயிடும். ஃபேன்சி சோஃபாஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, காம்போ பேக் 100 பொருள் சேர்ந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் இருக்கும், 4 4 ஸ்பூன் இருக்கும், 4 டம்ளர் இருக்கும். இதெல்லாம் வந்து 100 நம்பர்னு கனெக்ட் பண்ணுவாங்க. தேவையில்லை, உங்களுக்கு என்ன தேவை. பாதி பேர் வீட்டில் 4 ஸ்பூனே யூஸ் பண்ண மாட்டாங்க, அது 4 அதில் வந்துடும். அது உங்களுக்கு என்ன தேவை அதை நீங்கள் வாங்குங்க. உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு என்ன வேணும், உங்கள் பட்ஜெட் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுத்து தரோம். உங்கள் தேவைக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. பட் இங்கேயும் நம்ம அந்த காம்போவில் வாங்கிக்கலாம். ஏங்க நான் டேரெக்டாகவே ஈச் அண்ட் ஒரு பொருளுக்கும் நான் ரேட்டு தரேங்க. நான் ஒரு பொருளுக்கும் டிஸ்கவுண்ட் தரேன். காம்பவுண்ட் போட்டாச்சுன்னா இந்த பொருள் என்ன ரேட்டு போட்டேனே தெரியாது. ஆமாம், நான் ஒரு பொருளுக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு தரேன். ஆமாம், நாங்கள் வந்து என்ன எங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்குங்க. காம்பவுண்ட் ஆச்சுன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பண்டிலாக போட்டு தேவையில்லாதெல்லாம் சேர்த்து அனுப்புறது தான் அது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்குங்க. உங்கள் பட்ஜெட் சொல்லுங்கள், அந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், அது ஓகேவா இல்லை அந்த பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டாச்சுன்னா என்ன ரேட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ரைட். கண்டிப்பாக வந்து கீழே போய்ட்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேரில் வரணுனாலுமே அண்ணனோட ஷோரூம் 3 அடுக்கு ஷோரூம் இருக்குது. ஆன் த ஸ்பாட் டெலிவரி பண்ணக்கூடிய விஷயமா எல்லாமே. அதாவது ஏசின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏசி இருக்குது அப்படின்னா இதுலேயே கிட்டத்தட்ட 30 வச்சுருப்பார் மேலே ஸ்டாக்கில், ஆன் ஸ்பாட் டெலிவரி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன ஏது நேரில் வந்து பாருங்கள். ஃபர்தராக நான் இப்போ வீடியோவில் கேட்க முடியாத டவுட்ஸ் கூட உங்களுக்கு மைண்டில் வந்துருக்கலாம். ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.